தரப்புல இருந்து நீங்க ஒரு சவால் வைக்கலாம். இதை செய்ய சொல்லுங்க முதல்ல. அவர் நீங்க சவால் வைக்கலாம், அவங்களால செய்ய முடியாதுன்னு பாத்துருவோம். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சாப்பாடு ஊட்டி விடுறதா? ஆனா இவர் சாப்பாடு ஊட்டி முடிச்ச உடனே ஃப்ளோரை கழுவி விடணும்னு நினைக்கிறேன். கொட்ராப்ல இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே தரல பயவுல. லைட் பாருமா முன்னாடி. எப்ப லைட் பாரு. டேய் இந்தாடா. எப்ப ஒரு முகமா திருப்புங்கோ. இங்க கொஞ்சம் திருப்புங்கோன்றா சார். இந்த வாங்கிக்கோ. சார் ஐ கிவ் அப் சார். ஐ கிவ் அப். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? அவருடைய மடியில இருக்கப்ப அந்த இதுல கடகடன்னு ஒரு 4 வாய் ஊட்டினார். மத்தபடி ஒரு வாய் ஊட்ட முடியல. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஒட்டுனா சாப்பிடுமா? ஸ்டிக்கியா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. இங்கெல்லாம் ஆனா அழ ஆரம்பிச்சிருவான். ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. இருக்கல ஸ்டிக்கியா எலாஸ்டிக்கா அவ மேல பூசி அவனை வெறுப்பேத்தி பாப்பாரு. அழ வச்சு என் பையனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடணும் சார். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி. ஆமாங்க சார். சரி தம்பி வாங்க. முதல்ல இது என்ன கட்டிங் இது? சார் இது என்ன சலூன்ல என்னன்னு சொல்லி கட் பண்ணுவீங்க? என்ன இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா யுவரானர்? இதுக்குன்னு தனியா எனக்கு மட்டும் போட்டோ வச்சிருக்காங்க சார். என்னன்னு? இந்த மாதிரி யாருமே கட் பண்ணதே இல்ல. எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும்? அதான் எனக்கு என்னன்னா சலூன்ல போட்டோ வச்சதெல்லாத்தையும் சாதனை போல சொல்றதெல்லாம் இருக்குல்ல. நம்ம நீங்க இப்படி பண்றீங்களாமா? இந்த கட்டு அடிபட்டதா கட்டிங்க? அது இது வந்து வெட்டு சார். வெட்டு விழுந்ததா? நம்ம போட்டது சார். இது எங்க ஸ்டைல். ஸ்டைலா? இந்த பிள்ளையை கொண்டு நிறுத்தி இப்ப அதுக்கு எதுவும் கட் பண்ணி விட்டு சார் இருக்கு சார் பின்னாடி பாருங்க. பண்ணிருக்கீங்களா? உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. என்ன நல்லா வளர்ற பிள்ளை தானே கட்டுமையா வாங்கியிருக்க மாதிரி இருக்கு. அதானே உலக வழக்கம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஆனா நீட்டா போட்டு விடுறாப்லையே. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் தெரியலையே. உங்களுக்கு பேண்ட்லாம் போட்டு விடுவா, ட்ரெஸ் யார் பண்ணி விடுவா? எல்லாமே அப்பா அப்பாங்கிறான். சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இப்ப வச்சுக்கலாம். உனக்கு யாரு ட்ரெஸ் மாத்தி விடுவா? அம்மாவா அப்பாவா? அப்பா. பயங்கரமான கல்லூரி மங்க. புரியும்படியா கேப்லாம் பேசுங்க. அம்மா மோனி அம்மாவா ஜெய்ஸ் அப்பாவா? அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஆனா எல்லா பையன்களையும் பொழுதுபோக்கா புள்ளைய வம்பிழுத்துக்கிட்டே தரானோ. ஆமா சார் ஆமா. என்னடா? என்னையா போட்டு குடுக்குற? அவருடைய உணவுப் பொருட்களை எடுத்து சாப்பிட்டுறாங்களா எதுவும்? என்ன எவ்ரிபாடி என்ன எடுத்து சாப்பிட்டுறாங்க? குழந்தையோட ஓம வாட்டரை எடுத்து இவர் குடிப்பாரு. குழந்தையோட ஓம வாட்டர். இப்பதான் இவனுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நான் இப்படி போறதுக்குள்ள அதை அவங்க சாப்பிட்டுருவாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கரெக்டா அதை அவங்க சாப்பிட்டுருவாங்க. அவங்க வயிறுல இருக்கும். உன் உயரத்துக்கு தக்க வாரியாவது நடந்துக்க வேண்டாமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி. பேபியோட க்ரீம் இருக்குல்ல, பாடி ஃபுல்லா இங்க கை கால் எல்லாம் குழந்தை க்ரீமா யூஸ் பண்ணுவாரு. வைப்ஸ், பேபி வைப்ஸ். நீங்க போற டைப்பர் வரைக்கும் போயிருவீங்க போல இருக்கே. அவரத்தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? அதனால ஃபார்முலா மில்க் கொடுப்போம். கிச்சன்ல இருந்து ஃபார்முலா பவுடர், அந்த லாக்டோஜன் பவுடர் எடுத்து சாப்பிடுவார் சார். ஏயா சும்மா காது அடைப்பா இருக்குன்னு மருந்து கொடுத்தாங்க. இவருக்கு காது அடைப்பா இருக்குன்னு அந்த மருந்து எடுத்து இவர் போட்டுக்கிறாரு. ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார் டம்ளர் தேடி நானும் என் ஹஸ்பண்டும் போனோம் சார். போய் வச்சு கொடுத்தா அதுல இவ டீ குடிக்கிறாள் சார். அதுலயும் பபிள்ஸ் விட்டு டீ குடிக்கிறாள் சார். கிட்ஸ் லைஃப்ல ரொம்ப முக்கியமானது சார் அந்த ஸ்டார். அது 90s கிட்ஸா இருந்தப்ப. உனக்கே கிட் வந்த பிறகு எப்படிப்பா? நக்கல்யா அவனுக்கு. அது ஒரு ஆசை. அது இப்பதான் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அது யூஸ் பண்ணிட்டு இருக்கான். சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? காலேஜ்ல நான் ரசிக்கிறேன், ஒத்துக்கிறேன். ஆனா பபிள் விடுறதெல்லாம் கொஞ்சம் அதிகம் இல்லையா? ஒரு டைம் பாஸ் சார். மிட்டாய் வாங்கிட்டு வந்து வைப்போம். அதுல ஒரு பாக்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு 40-50 இருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. மறக்க முடியல. 2 daysல அந்த பாக்கெட் காலி ஆயிடும். யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. மொத்தமா அவன் தான் சாப்பிட்டுருப்பான். நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். இப்போ ஒரு குச்சி மிட்டாய் வச்சா ஃப்ரிட்ஜை தாண்டிங்கன்னா குச்சி மட்டும் இருக்கும். அங்க மிட்டாய் இருக்காது. அதுல குச்சி தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுருக்கலாம். இல்ல சாப்பிட்ட ஆளு ரைட்டு தொலையுது, குச்சியை கொண்டே குப்பை தொட்டில போடலாம்ல. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. டைம் வந்து எங்க குச்சி அங்க போயிட்டா மாட்டி போகணும்னு இதுல வச்சிருவோம். இதுலயும் மாட்டிக்கணும் சார். அவ்வளவு எந்த பயனும் இல்ல. ஸ்வீட் போயிடக்கூடாதுன்னு குச்சி மிட்டாயில இருந்து தேன் மிட்டாய் வரைக்கும் நீங்களே தின்னுக்கிறீங்க. அப்படி இல்ல சார். இது ஒரு தியாகம். என்னடா புத்தலாட்டாது?
லைட்ஸும் வாங்கிட்டு வந்தா நைட் ஷிஃப்ட்ன்ற பேர்ல மொத்தத்தையும் காலி பண்ணி ஃப்ரிட்ஜ் காலியா இருக்கும். என்னடா அநியாயமா போட்டு கொடுக்குற நீ? மார்னிங் இவ ஃப்ரிட்ஜ் திறந்து மம்மி சாக்லேட்ட காணோம், ஸ்நாக்ஸ காணோம் அழுவா. எல்லாமே சரி, இவளுக்கு என்ன வாங்குறோம், இவளுக்கு என்ன பிடிக்குமோ அது அவருக்கு பிடிக்கும். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. வாங்குவான். அது இவன் விளையாடுறத விட அவங்க விளையாடுறது அதிகம். இவங்க தலைவாணி கட்டியில அதை வச்சுப்பாங்க. நல்லா பண்றா. கேட்டுட்டு இருக்கல. அப்புறம் மெயின் கேள்வி வரும், எந்தெந்த இடத்திலெல்லாம் இவர் ஒரு அப்பாவை போல நடந்து கொள்வது இல்லை? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். தமிழோ இங்கிலீஷோன்ட்டு அப்ப வந்து ஏசாமே பொய்யாசாமே ஒரு மாதிரி எல்லாமே வந்து நகைச்சுவையா எடுத்துப்பாரு. நார்மலா எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. டைம்ல ஏதாவது ஒரு ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி ஜாலியா கலாய்க்கிறதுக்கு போயிட்டு நான் ஏதாவது பாட்டு பாடி அவங்களோட அட்ராக்ட் பண்ணும். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச